அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். புதுசா புழுகாம ரொம்ப ஆதியா ஆக வீடியோ 10 மணி வீடியோ உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீசெட் லிங்க் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கான்ற விஷயம். ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3D ஆர்ட் கொடுத்து ஃபுல் கம்பேரிசன் அதில் தான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைடில் அடித்து பிடிச்சிட்டு கீழே இறக்கிட்டு இருக்கோங்க. கரெக்டாக குரூப் 1 இருக்கும். குரூப் 1க்கு மேலே வச்சுட்டு குரூப் 1 கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிட் மார்க்கு வச்சுட்டு இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் குரூப் 1 இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பில்டிங் அண்ட் டெபாசிட் அந்த இதை கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டாக இருக்கீங்கன்னா மாஸ்க்குன்னு இருக்கும், அதை கொடுத்து மாஸ்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது பிட் மார்க்கில் வச்சுக்கோங்க. மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து அதே ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த அதே ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்து லாஸ்ட்டு டபுள் பீட் மார்க் இருக்கும். அந்த டபுள் பீட் மார்க்கில் கரெக்டாக அந்த டபுள் பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை தட்டிங்கன்னா 2வது ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதை கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே அழித்து பிடிச்சிட்டு கீழே இறக்கிட்டுருங்க. இங்கிட்ட பார்த்துக்கோங்க, குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2 கீழே வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக கீழே இறக்கிறோம். லிரிக்ஸ் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். லிரிக்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு வச்சுக்கிறேன். ஃபாண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணால் அந்த குரூப் 1 குரூப் 2 இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் அப்படின்றக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த இதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் அதை கொடுத்து மேலே அந்த ஆப்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்ஸு நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் எந்த ஃபாண்ட்ஸு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. லிரிக்ஸ்லாம் எங்கேக்குள்ளே வேணுமோ அவனுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏற்ற மாதிரியும் ஃபிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லாம் பாருங்கள், கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் இருக்குது. செகண்ட் பீட் வந்துருக்கு. கரெக்டாக செகண்ட் பீட் மார்க் வந்துட்டு கீழே 2வது பீட் மார்க் வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கேமரா அப்படின்ட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். அதில்
கொடுத்தீங்கன்னா 2 லேயராக பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சேவ் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பீட் மார்க்குக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம். இதையும் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் பீட் மார்க் லாஸ்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து இதை கொடுத்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம், இங்கே ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் பிட் மார்க் பண்ணுறேன், வந்துட்டு அகைன் அதுக்குள்ளே போயிட்டு லிரிக்ஸ் எங்கே இருக்குது அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இப்போ லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ண போகிறீங்க. கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த லிரிக்ஸிலேருந்து பேக் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக பீட் மாதிரி வச்சுட்டு அடுத்த லிரிக்ஸ் இது ஓகேங்க, நல்லா சென்டராக தான் இருக்குது, அதனால் நான் ஒன்றும் பண்ணல விட்டுட்டேன். அடுத்ததில் வச்சுக்கோங்க. அடுத்ததில் வச்சுட்டு எங்கே இதை பார்த்துட்டு வச்சுட்டு நல்லா போடுறேன். கரெக்டாக அந்த லிரிக்ஸில் இருந்து பேக் வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக லிரிக்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் அப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ தான் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். எனக்கு நேராக தான் இருக்குது, அதனால் விட்டுருக்கேன். ஓகே, கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு டிப்ஸ் கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த குரூப் வந்து மாஸ்க் ஒன்றுன்றது தான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்ன்றதா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இந்த கேமரா ஆப்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் கொடுத்துட்டு மீடியாவில் போய்ட்டு எந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக எந்த ரேஷியோ இருக்குது வச்சுட்டு மேலே உள்ள இமேஜை கரெக்டாக இந்த இதில் கட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஃபோட்டோ அழுத்தி பிடிச்ச அப்படி கீழே இருக்குதுன்னா கரெக்டாக அந்த இதுக்குள்ளே கிராப் ஆயிரும். இப்போ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபேஸ் கரெக்டாக தெரியுதான் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ குரூப் வந்து மார்க் 1
காப்பி டூன் இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மணி ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஓகே, அவ்வளோதான். முன்னாடி உள்ள பிட் மார்க்கில் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இமேஜ் கிளிக் பண்ணி கம்பேர் அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்த பிட் மார்க்கில் வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த இதை கிளிக் பண்ணிட்டு இது ரெண்டாவது இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ ப்ரொஃபைட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இதை கிளிக் பண்ணி கீழே பேஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்றது தான் அந்த இதுக்கிட்ட ஒரு சின்ன ஆரோ மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப் ஒரு எனேபிளாக இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூவில் 10 மணி அந்த எஃபெக்ட் வந்துடும் உங்களுக்கு. இந்த பிறகு ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேமில் செட் ஆகி தான் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள இந்த இதை டெலிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதை டெலிட் பண்ணிடுங்க, இது தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இந்த 1ஆம் நம்பர் இருக்கா அந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்புக்குள்ளே போய்ட்டு அதே மாதிரி தான் மீடியாக்குள்ளே போய்ட்டு அதே ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கீழே இறக்கி விட்ருங்க. ஃபேஸ் தெரியுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்குன்னா கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி தான் ரெண்டும். இப்போயும் முடிஞ்சிச்சு. நீங்கள் ப்ரிவியூவில் 10 மணி வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல் வீடியோ அப்படின்றது தான் அந்த இதை அழைச்சி பிடிச்சிட்டு மேலே கொண்டு வருவேன். மேலே கொண்டு வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி குரூப் அப்படின்றத கொடுத்துருவேன். இந்த மாதிரி எஃபெக்ட் வேணும்னா உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி நார்மலாக ஃபோட்டோ இருக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் 10 மணி வந்திருக்கோம். அவ்வளோதான். மேலே அந்த ஆப்ஷனை கொடுத்து வீடியோஸில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் வீடியோஸில் தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ரேஷில் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ உங்கள் மொபைலுக்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்துக்கோங்க. என்னோடய மொபைலுக்கு ஒரு சில நேரம் 1080 வந்து செட் ஆகாது. 720 தான் ரிமூவ் பண்ணேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆகலை.